பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தனது வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து தினமும் காலையிலே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி வருகிறார். இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 32-33 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இந்த தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த 9ஆம் அதிகாரத்தில் 8-9 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். இப்போ நேற்றைய தினத்தில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்ணு தெரியாதவன் கண்ணை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஊமையன், பிசாசினால் கட்டப்பட்டிருந்த அந்த ஊமையன் பேசினான்னு சொல்லி பார்க்குறோம். இதை சுற்றி இருந்தவங்களாம் பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, பிரமிச்சாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைய கிறிஸ்தவமும் இப்படி தான் இருக்குது. அவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணு தெரியாது, எதையும் பார்க்கல. இவன் ஊமையை பேச முடியாது, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள், பிரமிக்கின்றார்கள். அந்த வேத பாரகரும் ஆசாரியரும் கூட இவன் பெயல்செபூல்னால செய்கிறான் அப்படின்னு சொல்லி, பிசாசுனால செய்கிறான்னு சொல்லி சொல்கிறான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் அநேக காரியங்களை நம்மளுக்கு ஈவாக கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அன்றைய நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் போல இன்றைக்கு நடக்கிறதில்ல. இன்னைக்கு அநேகர் நடக்கிறதா பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும்னு சொல்லியிருக்கு. அது இயேசுவை விசுவாசிக்கணுங்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேத பாரகர், பரிசேயர், இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல வேதம் இருந்துச்சு. அநேக சிறப்பு உரிமைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தாங்க. ஆனால் அது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் அவங்க ஏற்படுத்தலை. அவங்க இயேசுவை விசுவாசிக்கலை. ரொம்ப வருத்தமான விஷயம். இயேசுவை விசுவாசிக்கலை, ஆனால் அவங்க இயேசுவை கொலை செய்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட அநேக நேரங்களில் இன்றைக்கி ஜனங்கள் திருச்சபைக்கு போகிறாங்க. அது ஒரு சடங்காக எல்லா மதத்தினரும் செய்கிறது போல தான் இன்றைக்கி கிறிஸ்தவமாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் விசுவாசம் ரொம்ப இன்றியமையாதது. விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பு கிடையாது. விசுவாசம் பரிசுத்த ஆவியான தேவன் கொடுக்கறது. அந்த விசுவாசம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், சரியான போதனை உள்ள இடத்துல இருக்கும் பொழுது தான். சரியாக வசனத்தை பகுத்து போதிக்கிற இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், அது உங்கள் ஆத்மாவுக்கு ஆபத்து. அது உங்கள் ஆத்மாவை ரட்சிக்காது. இந்த 10 நிமிஷம் பேசுகிற இடத்துல, இல்லாட்டி வெறும் பாட்டு பாடி கொட்டடிச்சு ஆட்டம் ஆடுற இடத்துல, அதிலெல்லாம் கிடையாது. விஷயம் ரொம்ப தெளிவாக, இயேசுவை ராஜாவா, இயேசுவை ஆண்டவரா, இயேசுவை ரட்சகராக பிரசங்கிக்கிற இடத்துல, வசனம் பகுத்து போதிக்கின்ற இடத்துல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். உங்கள் ஆத்மாவை நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது. மறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்படாமல் மறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது நரகத்துக்கு தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிரும். அநேக காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், என்ன, ஆனால் பரலோகம் போக முடியாது விசுவாசம் இல்லாமல். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவை பெயல்செபூல்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்கள், அநியாயத்துக்குரிய காரியங்கள். இன்றைக்கும் கூட இதே நிலை தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில். தயவு செஞ்சு வேதம் போதிக்கிற ஒரு இடத்துக்கு போங்க, வேதம் கற்றுத்தர இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிற இடத்துக்கு நீங்கள் போங்க, பாவத்தை உணர்த்துகின்ற இடத்துக்கு போங்க, மனம் திரும்புதலை சொல்லுகின்ற இடத்துக்கு போங்க. மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அநேக அறிவு இருக்கலாம், ஆனால் இயேசுவை ஆண்டவரை அறியாமல் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வேதம் போதிக்கிற இடத்துல, வேதத்தை நேசிக்கிற இடத்துல உங்களை இருக்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில் அழைக்கிறார். மனம் திரும்புங்க, வேதத்தை போதிக்கிற இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென்.